ஐயா பெரியார் அவர்கள் கள்ளு சாராயம் குடித்தவனுக்கு கூட படுத்து உறங்கினால் போதை தெளிந்து விடும். சாதி மத போதையை செத்தாலும் போகாது. சுடுகாட்டு வரைக்கும் புதகுழியில சமாதி எழுதி வைப்பான். ஆறுமுக நாடார், சுப்பிரமணிய கவுண்டர், செத்து நீ புதகுழியில புதஞ்சாலும் சாதி விட தான் புதப்பான். அப்ப சாதி மத போதையை அது செத்தாலும் தெரியுறதுலடாங்கிறான். அந்த இறுக்கமான கட்டமைப்பை தகர்த்து நீ நினைச்சு பாரு, படையாட்சியை நான் வேட்பாளராக போட்டால் ஆதி தமிழ் குடி பறையர் போட மாட்டான், பறையரை நிறுத்தினால் படையாட்சி போட மாட்டான். ஆனால் நான் நிறுத்தினால் 2 பேரும் போடுவான். காரணம், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வு. இதுதான் அரசியல் பெருமாறுதல். இங்கே ஒரு நோய், தமிழர் யார் வந்தாலும் என்ன சாதி என்னாலுங்க, தமிழர் யார் வந்தாலும் நம்ம மதமா, இஸ்லாமா, கிறிஸ்தவரா, இந்துவா, இதை பார்க்கிற ஒரு போக்கு. இந்துவை நிறுத்தினால் இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், கிறிஸ்தவரை நிறுத்தினால் இந்து தமிழர் இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், இஸ்லாமியரை நிறுத்தினால் இந்து தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார். பிறகு இதில் எந்த தமிழர் எழுவார், வாழ்வார், உயர்வார்? வாய்ப்பு இல்லை. இங்க என்ன இருக்கு? எவ்வளவு பெரிய சாதியாக இருந்தாலும் சரி, அந்த சாதி சார்ந்த ஒரு தலைவன் நின்று இந்த நாட்டை ஆளுகிற உயரத்துக்கு வருவது சாத்தியமில்லை. தேவரை நிறுத்தி ஒரு தேவர் இந்த நாட்டை ஆள்வது இல்லை, படையாட்சியை நிறுத்தி இந்த நாட்டை ஆள்வது சாத்தியப்படலை, கவுண்டரை நிறுத்தி இந்த நாட்டை ஆள்வது சாத்தியப்படலை. அப்ப என்ன ஒரு சாத்தியம் இருக்கிறது, ஒரு வாய்ப்பு இருக்கிறது? எல்லோரும் சேர்ந்து ஒரு தமிழனை நிறுத்தினால் அந்த தமிழன் இந்த நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கு. எம்ஜிஆர்கிட்ட கேட்காத சாதி, அம்மையார் ஜெயலலிதா கேட்காத குடிப்பெயர் சாதி, ஐயா எடப்பாடிட்ட கேட்கிறான்னா தமிழன் தலைமை ஏற்கிறதுல தாங்க மாட்டான் இருக்கு. யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பான், தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பான். இதான் இவனுக்கு பிடித்திருக்கிற உளவியல் நோய். இந்த சிக்காம இந்த சகதிகளை தப்பி 13 ஆண்டுகளாக ஓடி வந்த ஒரே மகன் நான் மட்டும்தான். இல்லைன்னா சரி தெரிஞ்சிடும். உன்னை இந்த ஒரு சின்ன சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக வச்சு முடிவான். எல்லா தொகுதியிலும் ஏன் போட்டிடுற? என் முன்னவர்கள் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக இருந்து சுருங்கி குறுங்கி வீழ்ந்ததா வரலாறு எனக்கு படிப்பிச்சிருக்கு. அந்த தவறை நான் எந்த காலத்திலும் செய்திருக்கூடாது. முடிவெடுத்து போனா எல்லா இடத்துலையும் நிக்க வேட்பாளர் வைத்திருக்கிறாரா என்று கேட்டவன் கட்சியில நிக்க ஆளுங்க. இதுதான் வரலாற்று மாற்றம். பொய் சொல்ல நினைக்கிறீங்க? 40 இடத்துல போட்டி போட்டிருக்க ஒரே கட்சி நான் மட்டும்தான். அதுக்கப்புறம் அம்மா மம்தா பானர்ஜி, அதுக்கப்புறம் கெஜ்ரிவால். எல்லா இடத்துலையும் போட்டி போட்டுக்கிறது நாங்கள் 3 பேர் தான். எங்க? இந்தியாவிலேயே ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை ஏற்று 20 இடம் கொடுத்திருக்க முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பெரியாரை பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். பிரபாகரன் பிள்ளைகள் தான் நடத்தி காட்டுவார்கள், நிகழ்த்தி காட்டுவார்கள், சாதிப்பார்கள்.